அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு அறிக்கை ஒட்டுமொத்த கழக உடன்பிறப்புகளையும் கதறவிட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அப்படி என்ன அறிக்கை விட்டார், எதற்காண்டி இந்த ஹைனா கூட்டங்கள் கதறு அப்படிங்கிறதா நம்ம இந்த காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம். பொதுவாக நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது யாருக்கு பிடிக்கலைன்னா அஜித் ரசிகர்களை தாண்டி திமுக கட்சிக்காரர்களை பிடிக்கவே இல்லை. இவர் அரசியலுக்கு வந்தார்னா நம்ம உதயண்ண டம்மி ஆயிடுவாரு. என்ன செய்யுதுன்னு சொல்லி உடன்பிறப்புகள் கொதிச்சு எழுந்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கட்சி சார்பாக ஏதாவது அறிக்கை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதை சார்ந்த ஹைனா கூட்டங்கள் மட்டும்தான். அப்படி இப்போ சமீபத்தில் இன்றைய தினத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறார். அதான் ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போடுறார். என்ன ட்வீட் போடுறாருன்னா, தமிழக வெற்றி கழகம் இருக்கலாம், தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாம் தமிழர் கட்சியையும் விடுதலை சிறுத்தை கட்சியும் பாராட்டுறாங்க. எதற்காண்டி பாராட்டுறாங்க? ஒரு மாநில கட்சியாக இந்த கட்சி மாறி இருக்கு. இவ்வளோதாங்க. இதுதான் செஞ்சிருக்கார் விஜய் அவர்கள். ஒட்டுமொத்த ஹைனா கூட்டம் இப்போ பொங்கி எழுக ஆரம்பிச்சிருக்கு. 40 தொகுதிகளில் மிகப்பெரிய சாதனை படைத்து 40 திமுக கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு நீங்கள் பாராட்டல. இன்னொரு பக்கம் சங்கிகள் நின்றுதாங்க. எங்கள் 3வது முறையாக நேருக்கு பிறகு நம்ம நரேந்திர மோடிஜி ஆட்சி அமைக்க போகிறாரு, அதை நீங்கள் பாராட்டலை. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நாம் தமிழர் கட்சி ஒரு 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கு. அவ்வளோதான். ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சி மட்டும் நீங்கள் சாஃப்ட் காரை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஹைனா கூட்டம் பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்காங்க. இது பெரிய வருத்தம். உங்களுக்கு உண்மையிலே வருத்தப்படுறீங்க. ஏன்னா சமீபத்தில் சீமானர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க நெறியாளர். விஜய் அவர்கள் ஒரு கட்சி சார்பாக சீமானை பெருசாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, என்ன காரணம் சொல்லி கேட்குறாங்க. என்டிகே மட்டும் பகைச்சிக்காதீங்க, சுமூகமாக கூட போங்க அப்படின்னு சொன்னதா பொறுப்பாளர்லாம் சில பேர் சொல்லிக்கிறாங்க. எதனால விஜய் அவர்களே சொன்னதா அண்ணன் மேலே இருக்கிற அன்பு தான். ஒவ்வொரு தொகுதியிலையும் அப்போ சீமானர்னு சொல்கிறாங்க, அண்ணன் மீது கூட அதீத பாசமாக கூட இருக்குன்னு சொல்லி சீமானர்கள் கடந்து போகிறாங்க. இப்படி விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், சன் பிக்சர் சார்பாக அவருக்கு சுறாபானம் கொடுத்தோங்க. நாங்கள் பெரிய பிளாப் வாங்கி கொடுத்தோம். அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் ஒன்று எடுத்து கொடுத்தோங்க. அதுவும் பீஸ்ட்டுங்கிற பேரில் அதுவும் பெரிய பிளாப் ஆகி கொடுத்தோம். இப்படி விஜயர்களுடைய வாழ்க்கையை சினிமாலேயே நாங்கள் ஓச்சி கட்டணும்னு சொல்லி ஒரு சன் பிக்சர் நிறுவனத்தை வச்சு பெரிதளவில் விஜய் அவர்களுடைய வாழ்க்கையை ஓச்சி கட்ட மொக்க திரைப்படங்களாக எடுத்து போட்டு வாழ்க்கையை முடிச்சலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த மனுஷன் தெளிவாகிட்டார். என்ன பண்ணிட்டார்னா, சினிமாவில் தானே ஓச்சி கட்ட பார்க்க நான் அரசியலுக்கே ஓச்சி கட்டுறங்கிற பேரில் அரசியல் களத்துக்கு வந்துட்டார். சும்மா இருக்கிறவனை சீண்டி விட்டது திமுக கட்சிக்காரங்க தான். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம். இப்போ அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக புண்படுத்திக்கிட்டே இருக்காருங்க திமுக கட்சி. இது பெரிய மன வருத்தத்தை உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். அவங்க சொல்கிற லாஜிக் படி கரெக்ட். இந்த உடன்பிறப்பு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 40 எம்பிங்க, நாங்கள் 40 எம்பி வச்சுருக்கோம். ஒன்றுக்கு ஒரு வார்த்தை யாருமே சொல்ல மாட்டேங்காங்க. ஜான் பாண்டி எடுத்தா சீமான தான் பாராட்டாரு, ரங்கராஜி பாண்டி எடுத்தா சீமான தான் பாராட்டாரு, பத்திரிக்கை மணி எடுத்தா சீமான தான் பாராட்டாரு, ரவீந்திர துரைசாமி எடுத்தா சீமான தான் பாராட்டாரு. யார் எடுத்தாலும் சீமான தான் பாராட்டி இருக்கிறாங்க. அது அதிமுக கட்சியிலும் சீமானா பாராட்டுறாங்க, எல்லா மாநிலத்தையும் சீமானா பாராட்டிருக்காங்க. நாங்கள் 40 எம்பி வச்சுருக்கோம், சீண்டிப்பாக கூட ஆள் இல்லைங்க என்கின்ற கோபத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சங்கிகளை விட கீழ்த்தரமான விமர்சனம் எடுத்து வைக்கிறாங்க. பாருங்கள், விஜய் அவர்களை ஜோசப் விஜய்ன்னு சொல்கிறாங்க. இதை வார்த்தை யார் எடுத்து வைப்பா? சங்கிகள்லாம் எடுத்து வைப்பாங்க. யாராவது ஒருத்தங்க பேசினாங்கன்னா மத ரீதியாக இல்லை அவங்களுடைய பெயர் ரீதியாக இந்த ஒரு முட்டாப்பனமான வாதத்தை எடுத்து வைக்கிறது சங்கிகள் தான். அந்த சங்கியுடைய அந்த பிளட்டு இந்த திமுக சங்கிகளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சங்கிகளையும் தாண்டி ஜோசப் விஜய், ஜோசப் உங்களோட மண்டியில் கொண்ட தெரியுது அப்படிங்காங்க.
என்னங்கடா உங்களை வாழ்த்தலைன்னா அவர் சங்கியாயிருவார். அவர் வந்து எப்படி? ஆனால் இதே அழகாய் சிரிப்பாக இருக்காது தெரியுமா, அழகின் சிரிப்பாக இருக்கார்ல, இந்த சிரிப்பு நாளைக்கு ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து திமுக பக்கம் கூட்டணி போயின்னு வச்சுக்கோங்களேன், வரிஞ்சு கட்டி பிடிச்சி நிற்பாங்க. எப்படி? என்னத்தை கூட்டணிக்கு முட்டு கொடுப்பாங்க. அதான் சொல்கிறேன், அந்த அளவிற்கு கீழ்த்தரமாகவும் பேசுவாங்க. இதே அவர் கூட கூட்டணி வச்சுட்டாங்கன்னா கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகர் நீங்கள் திரையுலகளை பார்க்க முடியாதுங்க அப்படிம்பாங்க. நான் வந்து ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்கணும். இவ்வளவு தான் திமுகனுடைய அரசியல். ஆனால் ஒன்று உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக திமுக கட்சியை புண்படுத்திக்கிட்டு தான் இருக்கார். எந்த இடத்துலையுமே திமுகவுக்கு அவர் பிடியே கொடுக்க மாட்டேங்கார். அவங்களும் பல கட்டத்தில் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, பல கட்டத்தில் பேசி பார்க்குறாங்க, ஆனால் எந்த இடத்துலையும் பிடி கொடுக்காம தான் போய்கிட்டு இருக்கு. இது உடன்பிறப்புகள் ஆழ்ந்த கோபத்தில் இருந்துக்கிட்டாங்க விஜய் அவர்கள் மீது வந்து. ஊப்பி ஊப்பி 200 ரூபா ஊப்பி 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 ஊப்பி. நடிகர் அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் எந்த அளவிற்கு விஜய் மீது அவர்களுக்கு கோபம் இருக்குமோ, ஒருவேளை இருந்துச்சுன்னா அதை தாண்டி டஃப் கொடுத்து போய்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் வந்து விஜய் அவர்கள் எதுக்க போகிறோம் அரசியலில் வந்து விஜய் அவர்கள் அரசியலே பண்ணக்கூடாதுங்கிறதுல உடன்பிறப்புகள் தயாராக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உடன்பிறப்புகளை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமாங்க, சங்கிகள் கதறதை விட உடன்பிறப்புகள் கதறும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா, அவன் கொள்கை கோட்பாடு அப்படி இப்படின்னு ஒன்றும் இல்லாத வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு அப்படி ஒன்றும் இல்லாதவங்க வச்சு பேசும்போது எடுத்து அடிக்கும்போது சந்தோஷமா இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நடந்திருக்கு. விஜய் அவர்களுடைய இந்த பாராட்டு தெளிவான பாராட்டு. குறிப்பாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கு என்பதில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, குறிப்பாக தமிழர்களுக்கு மகிழ்ச்சி. இந்த திராவிடியா பயல்களுக்கும் சங்கிகளுக்கு வேணால் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதை சார்ந்தவர்களை நம்ம கண்டுக்கிட வேண்டாம். தமிழராக ஒன்றிணைவோம், தமிழ் இனத்தை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம். தென் மாநிலத்துல 3வது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து உருவெடுக்கணும்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய் யார் 3வது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல. தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது, ஒண்டி கொண்டு நீ சிங்கமா நிக்கணும், தனிச்சு சண்டை போடணும். அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன். ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாருல அவரு என்ன தேவை பேசி சொல்லாத தம்பி, வெறி வந்து திட்டி விட்டுற போற.